என்னம்மா இன்னும் ஆர்கேவை காணோம்? நானும் அவனை தான்டா பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் காணும். அந்த பொண்ணை போய் பார்த்து பேசிட்டு வரேன்ட்டு போனா. இதுதான் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசிட்டு வரேன். ஏம்மா நீங்க இருக்குமா அவனை அனுப்பிச்சுட்டீங்க? கதையே கெட்டுச்சுமா. ஏன்டா, ஏன் என்னாச்சு? அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரனால என்னாச்சு? அந்த பொண்ணு இருக்குன்னே கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்குது. இவன் போய் கேட்டு வேற மாதிரி மாறிட போதுமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நான் பார்த்துக்கிறேன். எப்படி அவனை சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. டே வந்துட்டான்டா உன் பையன், கூப்பிடுறான் உனிய. ஆர்கே ஆர்கே. சொல்லுங்கப்பா. என்னப்பா எங்கப்பா போயிட்டு வர? ஏப்பா பாட்டி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? இல்லை தெரியாத மாதிரி கேட்குறீங்களா? ஐயோ அம்மா போச்சுமா போச்சு, ஏதோ பிரச்சனை. இது சொல்லுடா. அதுவாப்பா, அந்த பொண்ணை தான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரியா? ஏன் என்னாச்சு? பாட்டி தான்ப்பா போய் பார்த்து பேசிட்டு வர சொன்னாங்க. சரி போய் என்ன பேசிட்டு வந்த? அப்பா நான் ஏற்கனவே சரியான டென்ஷனில் இருக்கேன்ப்பா. தயவுசெய்து எதுவும் என்னை கேட்காதீங்கப்பா. நிஜமா அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல. மொய் கேட்டுட்டு வந்தப்பா, அவ்வளோதான்ப்பா. சரி இப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னா? என்ன சொல்ல போகிறாங்க? அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்க மாதிரி தெரியலப்பா. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரில. எனக்கு இப்போ அந்த பொண்ணை போய் சும்மா கெஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா. அதனால் இந்த கல்யாணம் வேண்டான்னு யோசிச்சுட்டு இருக்கேனேப்பா, அவ்வளோதான்ப்பா. எனக்கு தெரியும்டா, தெரியும். அவள் சரியான திமிர் உடிச்சா பார்த்தாலே தெரிஞ்சுது. என் பையனே கட்டிக்கிறக்க அவளை பிடிக்கலன்னாளா? அம்மா பார்த்தீங்களா உங்கள் மருமக சந்து கேப்பில் இப்படி ஸ்கோர் பண்ணுறா பாரு. ஆமாண்டா, ஆமாம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இரு நான் பேசிக்கிறேன். என்ன தம்பி ஆச்சு? நல்லா தானே போனேன், சந்தோஷமாக தானே பேச போனேன். இப்போ என்ன ஆச்சு? என்னன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். நீயே ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி சொல்கிறது உனக்கு முடியுது? அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினா ஒரு பீடி கொடுத்து பேச மாட்டேங்குது பாட்டி. எனக்கு ஒன்றும் புரியல. நான் தான் தேவையில்லாமல் அந்த பொண்ணு வேணும்னு நினைக்கிறேன் போல். அந்த பொண்ணுக்கு என் மேலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை போல். நான் என்ன பண்ணுறது? இப்படி இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் எப்படி வாழுவேன்னு யோசிக்கிறேன் பாட்டி. அதை தாண்ட நானும் அம்மா உனக்கு சொல்லிகிட்டே இருக்கோம், நீ இதை கேட்க மாட்டேங்கிற. எப்படி பார்த்தியாம்மா, பாட்டியும் அப்பாவும் பிளான் போட்டாங்க. ஆனால் அது நமக்கு பின்னாடி சாதகமாக வந்துடுச்சு பார்த்தியா? நம்ம தம்பிக்கே பிடிக்காமல் போச்சு. இப்போ பார்த்துக்கோ. ஆமாண்டி, ஆமாம், கடவுள் இருக்காண்டி. இப்போ தாண்டி நான் நம்புகிறேன். பார்த்தியாடா, மகளும் ஜெயந்துட்டா. இப்போ பாரி விடுது. ஏய் என்னங்கடி ரெண்டு பேரும்? அவன் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் ரெண்டு ஆளுக்கு முடிவு எடுத்துக்கிறீங்க. அவன் சொல்லட்டு இரு. என்னடா உன் பிரச்சனை சொல்லடா இருக்கே. எவ்வளோ டைம் பாட்டி சொல்கிறது? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த கல்யாணத்துக்கு மேலே பேசாதீங்க பாட்டி, எனக்கு முடியல. ஏய் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினப்போ பிடிச்சிருக்குன்னு தான்டா சொன்னான். நீ ஏன்டா லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? பாட்டி அவள் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறா, அவ்வளோதான். அது நீங்கள் பெரியவங்கன்றங்காட்டி சொல்லியிருக்கா, இல்லை வேற யாருக்கா பயந்துட்டு சொன்னாலான்னு தெரியல. ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது பாட்டி. எப்படி பாட்டி என்னை கல்யாணம் பண்ணி வாழ சொல்கிறீங்க? அவ்வளோதான் உன் பிரச்சனை. அந்த பொண்ணு வாயிலே உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னிட்டா பிரச்சனை இல்லையில. நான் பேசிக்கிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட. பாட்டி அந்த பொண்ணு வாயால் சொல்லக்கூடாது, மனசுலேருந்து வரணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்காம தயவுசெய்து இந்த கல்யாணம் வேண்டாம் பாட்டி. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நீங்கள் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ண சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போவே சொல்கிறேன். அப்பா உங்களுக்கு தான், உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னா வேண்டவே வேண்டாம்ப்பா. கல்யாணம் பண்ணிவிட்டு பின்னாடி நான் தான் அவஸ்தைப்படணும். என்னம்மா இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது, நம்ம இது எதிர்பார்க்கலையுமா? பாரு அம்மாள் மகளும் எவ்வளோ சந்தோஷமாக குழுகுலுன்னு நிற்கிறாளுங்கம்மா. இதுக்கு யாரும் செய்யுங்கம்மா. டேய் அவசரப்படாதுடா, முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கலாம்டா என்ன பிரச்சனைன்னு. சரி இது நான் பேசிக்கிறேன் வந்துட்டேன். டேய் முதல்ல அவசரப்படாத. அந்த பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். நீ கவலைப்படாமல் போ. இல்லைன்னா நேரில் போய் பார்த்து பேசிட்டு வரலாவா? நீ நானும் போகலாவா? இதுக்கு மேலே அந்த பொண்ணை நான் பார்க்க விரும்பல பாட்டி. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருந்தா அந்த பொண்ணே வந்து என்கிட்ட பேசிட்டோம். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். இந்த கல்யாணத்தை பற்றி நீங்களும் பேசாதீங்க, யோசிக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே எதுவும் என்னை கேட்காதீங்க. யாருக்கு பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க, நீ பாட்டிக்கு என்ன ஓவராக பேசிகிட்டே போகிற? உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? பெரியவங்க சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குண்டா, முதல்ல நின்று கேளு. பா போதும்ப்பா, ஒரு அளவுக்கு தான் நானும் பொறுத்துக்க முடியும். அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணுறாப்பா, எனக்கே கடுப்பாகுது. இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாதுப்பா ஒரு பொண்ணுக்கு. அதையும் நான் சொல்கிறேன் பாட்டி. எனக்கு தெரியல, இந்த பொண்ணு முதல்ல என்னை பார்க்கும்போது பிடிச்சது செட் ஆகுன்னு தோணுது. இப்போ அந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்தா எனக்கு சுத்தமாக செட் ஆகுன்னே தோண மாட்டேங்குது. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அந்த பொண்ணுக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்தா மட்டும் இது வந்தாலும் பேசுங்க. இதுக்கு மேலே என்ன இது கேட்காதீங்க. தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் பாட்டுக்கு போகிறேன். எனக்கு அடுத்த வேலை இருக்குது. இந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு வேறு எந்த வேலையும் நடக்காது. ஆர்கே நில்லுடா. தேடம் பையனுக்குள்ள ஏண்டி அவன் தான் பிடிக்கலன்ட்டானா நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்றி விட்டுட்டு இருக்கிறீங்களா? ஏன் அத்தை, உங்களுக்கும் உங்கள் பையனுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? கட்டிட்டு வாழ போகிறது அவன். என் பையனுக்கு பிடிக்கணும் இல்லை அந்த பொண்ணை? பிடிச்சாதானே கட்டிக்குவான்.
அவன் முதல்ல பிடிச்சதுன்னா இப்போ ஓவராக சீன் போடுறாங்காட்டி தான் பிடிக்கலன்ட்டான். என் பையனுக்கு இந்த மாதிரிலாம் பொண்ணு வேண்டாம்ப்பா, நாங்கள் வேறு பொண்ணையே பார்த்துக்குறோம். நானும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது? நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அந்த பொண்ணை கட்டி வைன்னு. அவனுக்கு பிடிக்கணும்ல, அவன் வாழ்க்கை இது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவன் எடுக்க முடியுது. ஆமாம் பாட்டி, நாங்களும் பார்த்துட்டே இருக்க ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்கீங்க 2 பேரும். அவனுக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் வேண்டாம் பாட்டி.